மக்களிடையே பார்த்தீங்கன்னா, தேனீக்கும் கதண்டுக்கும் வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியல. தேனீன்றது நம்ம நார்மலா பார்க்குற தேனீகளுக்கு மட்டும் தான் தேன் எடுத்துட்டு வந்து சேகரிச்சு வைக்கிற குணாச்சாரங்கள் உடையது. குளவிக்கு வந்து அந்த குணாச்சாரங்கள் கிடையாது. அப்ப தேனீன்றது வேற, குளவின்றது வேற. தேனீல வந்து எத கதண்டுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா, மலை தேனீய நிறைய பேர் கதண்டுன்னு சொல்றாங்க. மலை தேனீ வந்து மலைப்பிரதேசத்தில் அதிகமாக காணப்படும். அந்த தேனீகள் வந்து நம்ம கிராம பகுதியிலையும் நிறைய இடத்துல விவசாய தோட்டத்திலையும் அதிகமாக காணப்படுது. அது வந்து தேனீ வகையை சார்ந்தது. தேனீ இனத்திலேயே பெருந்தேனியாக இருக்கிறது மலை தேனி தான். அது தேனீ வகையை சார்ந்தது. கதண்டுன்றது எப்படி இருக்கும், என்ன வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் குளவிகள் பார்க்குற போல அந்த குளவி இனத்துங்களே உடல் பெருசாக இருக்கும். அதோட நிறங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குளவி வந்து எல்லோ பிளாக் கலரில் மாதிரி இருக்கும், அதில் ஆரஞ்சு எல்லோ மாதிரி இருக்கும். இதுதான் இந்த குளவி இனத்தை சார்ந்தது. ஒரு கதண்டு அதை தான் கதண்டு. இந்த கதண்டை ஹார்னட்டுன்னுவாங்க, எல்லோ வேஸ்ப்புன்னு சொல்லுவாங்க. இது எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காடுகள் பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லை இப்போ மக்கள் நடமாட்டம் இடத்துல வந்து இது சீக்கிரம் கட்டுன்ற மனநிலை வராது. மனிதர்களிடையே எதாவது நடமாட்டங்கள் இருந்தாவே தூரத்தில் தான் இருக்க ஆசைப்படும். அப்படி இந்த குளவிகளை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கிராம பகுதியில் வர்றதுக்கு என்ன காரணம்னா, காடுகள் அழிந்து வர்றதுனால கிராம பகுதியிலையும் நிறைய கட்டிடத்துலையும் டேங்கில் இப்போ ஒரு பனை மரத்துலையோ தென்னை மரத்துலையோ வந்து கட்டுது. இது கட்டுற அடைகள் எப்படி இருக்கும், அதோட கூட்டு அமைப்பு எப்படி இருக்குன்னா, மரத்தூள்களையும் ட்ரை லீஃப் எல்லாம் உணவாக சாப்பிட்டு அதோட உமிழ்நீர் கலந்து ஒரு கூழ் மாதிரி உருவாக்கி அதோட கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு. அதில் உள்ளே இருக்கிற அந்த ஹார்னட்டுன்றது எல்லோ வேஸ்ப்புன்ற கதண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு உள்ளே குஞ்சு லார்வாலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு உணவாக யாரை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வெட்டுக்கிளிகளையும் மற்ற புழுக்களை பிடிச்சிட்டு வந்து தேனீகளையும் உணவாக எடுத்துகிட்டு வந்து அதுங்களை சாப்பிட்டு அதை கூழாக்கி அந்த குஞ்சுகளுக்கு லார்வாவுக்கு கொடுக்குது, உணவாக கொடுக்குது. இந்த கதண்டுன்றது கொட்டும் தன்மை உடையதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொட்டும் தன்மை உடையது. இதுலேயும் ஆண் குளவி இருக்குது, பெண் குளவி இருக்குது இந்த கதண்டுக்குள்ளேயே. அப்போ அந்த பெண் குளவி தான் கொட்டும், அந்த ஆண் குளவி கொட்டாது. அப்போ அந்த பெண் குளவி வந்து கதண்டுன்றது வந்து கொட்டிச்சுன்னா திருப்பி திருப்பி கொட்டுற குணாச்சாரங்களை உடையதா அப்படின்னா, அதில் ஒரு விதமான வினங்கள் உண்டு, வேதிப்பொருட்கள் மூலமா. அப்போ அந்த குளவி கொட்டுறனால திருப்பியும் கொட்டுற குணாச்சாரங்களை உண்டு கதண்டுட்டு உண்டு. தேனீக்கள் ஒரு முறை கொட்டுச்சுன்னா 2வது முறை கொட்ட முடியாது. என்ன காரணம், குளவிக்கும் கதண்டுக்கும் என்ன எதனால் அதோட மாறுபடுது அப்படின்னா, தேனீக்கள் கொட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கு வந்து உடஞ்சிரும். அதோட ஸ்ட்ரிங்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தூண்டி முள் மாதிரி கிளையாக இருக்கும் இதோட தேனீகளோட ஸ்ட்ரிங்கு. ஆனால் குளவியோட ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டூசி மாதிரி பிளெயினாக இருக்கும், கொட்டிட்டு திருப்பி எடுக்க பார்க்கும். ஆனால் தேனீகளோட கொட்டிச்சு அப்படின்னா தசையில் மாட்டிக்கும், அதனால் ஸ்ட்ரிங்கு உடஞ்சிரும். குளவிகள் கொட்டிச்சுன்னா ஸ்ட்ரிங்கு உடையாது, திருப்பி உடனே எடுக்க பார்க்கும், எடுத்து திருப்பி கொட்ட பார்க்கும். ஒருவேளை ஒரு வினம் செலுத்திருச்சு அப்படின்னா, அந்த வினம் வெளில ஏறிச்சு அப்படின்னா மற்ற குளவிகள்லாம் நம்மளோட எதிரிகள் ஏற தாக்க முயல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளவிகள் அதிக அளவில் ஒரு 5 கிலோமீட்டர் தான் துரத்திட்டு வந்து கொட்டுற குணாச்சரம் தேனீகளுக்கு இருக்குது, கதண்டுகளுக்கு உண்டு. ஆனால் நம்ம மலை தேனீக்களை விட கதண்டு ரொம்ப வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படினால இந்த கதண்டுன்றது ஒரு விஷத்தன்மை உடையது தான். ஒரு 10-15 குளவிக்கு மேலே கொட்டுச்சுன்னா மனிதரிடையே ஆபத்துகள் ஏற்படுறது அதிகம் உண்டு. அப்படி இருக்கனால இந்த கதண்டு கொட்டுறனால என்ன நடக்கும் அப்படின்னா, வாமிட்டு அதிகமாக வரும், மூச்சுத்திணறல் வரும், இதய துடிப்பு வந்து நிறுத்துகிற அளவுக்கு வரும், மூளையில் நரம்பு மண்டலத்தை நிறுத்துறதுக்கு வரும். இந்த அடைப்புகள்லாம் நிறுத்துகிற அளவுக்கு குணாச்சாரங்கள் வந்து இந்த வினத்தில் தூண்டும். அப்போ ஒரு நாள் ப்ரெஷர் அதிகமாகுது, இந்த குளவிகள் கொட்டினாலும் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா கொட்டின வினம் வந்து உடல் முழுவதும் பரவ அதிகம் நேரிடும். அப்போது அந்த குளவிகள் கொட்டுறனால மனிதனுடைய உயிர் இருக்கிறதுக்குன்னு நேரங்களும் இந்த டைமில் உண்டு. நிறைய இடத்துல குளவிகள் கொட்டி இறந்து போயிடுறாங்க. அப்போ கதண்டுன்றது ஒரு எல்லோ பிளாக் கலர் மாதிரி ஒரு குளவி இனத்தை சார்ந்தது, மற்ற தேனீகள் போல் வாழாது. அது ஒரு கூட்டமைப்பு அமைச்சு குளவிகள்லாம் உள்ளே தான் முட்டையிட்டு குஞ்சு பறித்து அதோட ஈக்கலாக வெளில வருது. இந்த குளவி வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிராம பகுதியிலையோ ஒரு பள்ளி பக்கத்துலையோ ஒரு கல்லூரி மக்களிடையோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ மருத்துவமனை முன்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல இந்த குளவிகள் இருந்ததுன்னா தமிழ்நாடு தேனிபுரத்துடைய அணுகி அந்த கூடை வந்து அகற்றுறதான் முயலணும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, விளையாட்டுத்தனமாக பக்கத்தில் வந்து புகை மூட்டுறது, கற்களை விட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுட்டாவே அந்த குளவிகள் வந்து கொட்டுறதுக்கு தூண்டி அங்கே இருக்கிற மக்களிடையவும் இளைஞரிடையவும் நிறைய இடத்துல இந்த குளவிகள் கொட்டி உயிர் போகிற அளவுக்கு ஆபத்தை நேரிடுது. அதனால் இந்த குளவிகள் எங்கேயாவது இருந்தால் தமிழ்நாடு தேனிபுரத்துறை அணுகி இந்த குளவியை மீட்டெடுக்கிறதுக்கும் அகற்றுவதுக்கும் நீங்கள் வந்து மக்களிடையே அங்கே வந்து தீர்மத்துடைய அணுகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.